என்னது என்ன சொன்னா எது அதுக்கு என்னப்பா வேணாம் தோத்துக்கிட்டே இருக்கீடா ஜெயிக்கிறேன்டா. சிறப்பாக பங்கெடுத்து கொண்ட பெஸ்ட் பெர்ஃபார்மரை இப்ப நீங்க எல்லாரும் தேர்வு செஞ்சு சொல்லணும். தேர்வு செய்யப்படும் நபர்கள் வீட்டு தல போட்டிக்கு தேர்வாவாங்க. கன்னியாக்கா சொல்வேன், சபரியா சொல்வேன். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா நான் தேர்ந்தெடுக்க போறது சபரி அண்ட் கெமி. அப்படியா? சபரியும் கனியக்காவும். சபரி கன்னியாக்கா, கனியக்கா இன்னொன்னு கெமி சொல்லுவேன். சபரி கிட்ட பொறுமை கடல் அளவில் இருக்கிறது. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. சோ எஃப்ஜே வந்து எந்த அளவுக்கு பொறுமையா அதை ஹேண்டில் பண்றாங்கறத நான் பார்த்தே ஆகணும். எஃப்ஜே கேப்டன்சி டாஸ்க்கு வரணும்னு நான் விருப்பப்படுறேன். இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? சிறப்பாக பங்கெடுத்து கொண்ட பெஸ்ட் பெர்ஃபார்மரை இப்ப நீங்க எல்லாரும் தேர்வு செஞ்சு சொல்லணும். எஃப்ஜே கேப்டன்சி டாஸ்க்கு வரணும்னு நான் விருப்பப்படுறேன். மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான். நான் தான் உங்க தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன். இப்ப எது 10 நிமிஷத்துல உயிர் போற மாதிரி காத்துன? வாட்டர் மில்லன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி. ஆக்சுவலா நேச்சராவே எனக்கு நல்ல ஜட்ஜ் பண்ற பவர் இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் வோட் கோஸ் டு கனியக்கா. நன்றி மச்சாஸ், நன்றி. as a மெடிக்கல் ப்ரொஃபஷனலா நான் சைக்காலஜிக்கலா நிறைய ஃபைண்ட் அவுட் பண்ண விஷயம். இப்ப என்ன சொன்ன நீ? டாக்டர் டி திவாகர் பிபிடி. சரி, அத ஒரு குத்து மதிப்பா நான் ஒத்துக்கிறேன். ரெண்டாவது சொன்ன என்னது? as a மெடிக்கல் ப்ரொஃபஷனலா நான் சைக்காலஜிக்கலா நிறைய ஃபைண்ட் அவுட் பண்ண விஷயம். வெட்டு குத்து நடந்து போயிரு. அடுத்த வார வீட்டு தல போட்டியில் போட்டியிட தேர்வான போட்டியாளர்கள் நான் கண்டிப்பா அன்பு உண்மைதான் நம்புறேன். worst performer 2 பேரை தேர்வு செஞ்சு சொல்லுங்க. வியானாவை தேர்ந்தெடுக்கிறேன். இன்னொருத்தவங்க அரோரா. வியானா அண்ட் அரோரா சொல்றேன். ஒய் பிளாக் சேம் பிளாக். எல்லாருமே ட்ரெஸ் பண்ணி ரெடியா இருக்கிறப்போ வந்து எனக்கு இதை கழுவி கொடுத்துட்டு போகணும். வெசல்ஸ் வாஷ் பண்ணனா நானே குக் பண்ணிடுவேன். நான் பிக் பாஸ் கிட்ட கேட்டேன், பிக் பாஸ் நானே குக் பண்ணிட்டுமா? அதுக்குள்ள உங்க வெளியில என்னோட தப்பு ஓமல என்ன இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. காலையில சாப்பிட்டுட்டு நைட் டின்னர் வரைக்கும் வெயிட் பண்ணல. நம்ம அப்பதான் சாப்பிட்டோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இந்த பாயிண்ட் யூ ஷுட் நாட் டெல் ஃபார் மீ. அது நான் இண்டிவிஜுவலா பண்ணல. யூ ஷுட் நாட் டெல் திஸ் பாயிண்ட் ஃபார் மீ. ஓகே? காலி பாட்டில விட்டு எறியும் போது ஒரு தேவையில்லாத சனியை முடிச்ச மூதேவி குறுக்க வந்து காலியானதுக்கு புழுதிய கிளப்புற மாதிரி புரளிய கிளப்பி விட்டு சீவல பாண்டி ரேஞ்சுக்கு ஜெயிலுக்கு தள்ளி விட்டு கொலகாரன் கேக்குறீங்க. அப்ப நான் பண்ணனா? நீயும் அந்த இடத்துல இருந்தியே. நான் பண்ணனா நான் இண்டிவிஜுவாலிட்டியா பண்ணிருந்தா சொல்லிருக்கேன். ஒன்னு சொல்லிட்டு அது நீ என்னோட பாயிண்ட் வேலிடா சொல்லு. ஏங்க சத்தியமா நான் அடிக்கலங்க. நாங்க சொல்ல போய் அப்பா இங்க பாருங்க. என்னடா நீங்க ஏதோ ஃப்ராட் பண்ண பாக்குறீங்க. நீ நினைச்சிருக்கலாம் நம்ம இப்பதானே சாப்பிட்டோம், ஓகே அவங்க போறாங்க. நான் பசிக்குதுன்னு சொல்லவே இல்ல. நான் சாப்பாடும் கேட்கவே இல்ல. உங்களை ஏமாத்துறது நானே நம்பிட்டு இருக்கேங்க. எல்லாம் இந்த சொட்டனாய் பண்ண வேலைங்க. சொன்னா ஆஸ்கோல் எல்லாம் ஓவரா தானே. ஐயோ நான் கேஷுவலா ஒரு ஹிண்ட் கொடுத்தேன் மாமா. So நான் worst performer in the week வந்து ஆதிரை. She is not being super deluxe housemate. எது கேட்டாலும் FJ க்கு ஃபேவரா இருக்கா. கண்டுட்டாளையா சூச்சமத்தை கண்டுட்டாளே. ஒரு கேம்ல I won't accept this. இல்ல ஒரு கேம் You can't involve me. ஒரு கேம்ல என் பேரெல்லாம் சொல்ல கூடாது. ஒரு கேம்ல சார் அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. சூப்பர் டீலக்ஸ்க்காக ஒரு கேம் விளையாண்டோம். முன்னாடி வெளியில எடுத்த FJ பிக்க செகண்ட் டைம் அவ எடுத்துட்டு போய் உள்ள வச்சிட்டா. வி ஆஸ்க்ட் என்னன்னா இது என்னோட கேம், நான் இப்படிதான் விளையாடுவேன். காதல் 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 இண்டிவிஜுவலா விளையாடலாம். பட் when it's come for super deluxe team, big boss team ன்னு வரும்போது டீமுக்குன்னு விளையாடும் போது we should play for team. சூப்பர் பா, நீ இந்த மாதிரி பேசல பார்த்தே இல்லப்பா. இண்டிவிஜுவலா விளையாடும் போது you should play individual. அது வின் பண்ணா இண்டிவிஜுவாலிட்டி உனக்கு இல்ல, அது என்டையர் ஹவுஸுக்கானது. சோ அதை நீ யோசிச்சு விளையாண்டா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சொல்ல வந்தேன் சார். இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? அரோராவை சொல்லுவேன். பிரிட்டி பிரிவிலேஜஸ் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்றாங்களோ எனக்கு ஒரு ஃபீலிங். நீ அழகா இருக்கான்னு பாக்குறேன், இல்லனா கோவம் வருது. துஷாரோ இல்ல கமருதீன் கிட்டயோ ஏதாச்சும் பேசுறது ஏதாச்சும் வேணும்னா அவங்க வந்துட்டு அவங்களோட இனிஷியேட்டிவா அவங்களோட வேலையோ அவங்களோட ஆனா ஏன் ஒஸ்ட் நான் இப்ப சொல்லிடுறேன்னா, ஆனா ரூல்ஸ் கேட்டுட்டு திட்டுனா தாராளமா திட்டிக்கோனா. ரூல்ஸ் கேட்டு திட்டான் அது தெரிஞ்ச நான் இங்க வர்றேன்.
தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். இது தெரியாம நான் சீட்டை புடிங்கி போட்டேன். திடீர்னு ஆம்பளையா இருந்தா உங்க போட்டோ நீங்களே எடுக்கடான்னு. நான் எங்க போட்டோ நாங்க எடுக்க கூடாது. இல்லாட்டி பொம்பளையா இருந்தாலும் எடுத்திருந்திருப்போம். என்ன டீம் என்ன மேட்ச் தெரியாம பைத்துக்கிற ரூல்ஸ் கேட்டு சண்டை போடுனா ஐயோ இதுக்கு பதிலே சொல்ல முடியாதே அப்படின்னு நொந்து போயிடுறோம். ஏன் இப்படி வளர்றீங்க? அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்க. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மருக்கு வந்து ஆதரே சொல்லுவேன். வேலைகள் கொடுக்கறதுமே நீங்க வந்து ஸ்பெசிபிக் பீப்புள் தான் கொடுக்குறீங்க. நீங்க வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க வீட்டுல, ஸோ எல்லாருக்கும் நீங்க ஈக்குவலா கொடுத்து அவங்கள வேலை பண்ண வைக்கலாம். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தார் அதென்று அர்த்தம் பழைய செருப்பை கையில் எடுத்தால் பிய்யும் என்றே அர்த்தம் அர்த்தம். நானுமே வந்துட்டு துஷார் இப்போ சொல்லிட்டு போகிற மாதிரி நானுமே ஆதிரை சொல்லுவேன். முக்காசி நேரம் என் கூட தான் இருக்கா, என் கூட தான் பேசிட்டு இருக்கா. அண்ட் ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணாம அவ வந்துட்டு அங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம காதல பிரேக் பண்ணிக்கலாம். ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கங்க அக்கா. அதே துஷார் லாஸ்ட் டைம் கேப்டன் இதுல நிக்கும் போது இவ்வளவு சந்தோஷப்பட்ட பாரு, நேத்து அதே துஷார் ஆடும்போது துஷார் ஜெயிச்சிட கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ ஒரு அப்படி பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உங்களுக்கு வந்திருக்கிறது மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர். சீக்கிரம் டாக்டர் பாருங்க. அரோரா, ஆதிரை, இந்த வீட்டாரால வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ்னு தேர்வான நீங்க 2 பேரும் சிறைக்கு போகணும். குடிங்க சார், குடிங்க சார், கூட்டு போய் என்கவுண்டர்ல போடுங்க சார். வந்து பிரிட்டி பிரிவிலேஜ். எனக்கும் அந்த வார்த்தை வந்து நறுக்குன்னு இருந்தது. எனக்கு என்னமோப்பா தெரிஞ்சே சொல்லிட்டேன், அதுக்கு மேல வாய்ஸ்டா. என்னோட அதுவும் நான் அதுவும் உங்களெல்லாம் செட்யூஸ் பண்ணி வேலை செய்யுங்கன்னு சொல்ற மாதிரி இல்லை. they my friends just because I'm pretty. அழகா பிறந்தது ஏன் தப்பா? ஒண்ணும் இல்ல. சீரியல்லே வந்து ஃபர்ஸ்ட் பேர் வந்து நானும் அவங்களும் வந்து ஒரு டேட் பண்ணோம். என்ன சொல்றாரு இவரு? டாக்டர் உங்க ஒய்ஃபை இவர் லவர்னு சொல்றாரு டாக்டர். 2 பேர் we liked each other but profession wise வந்து எங்களுக்கு ஓகே ஆகலன்ட்டு நாங்கள் வந்து பிரிஞ்சிட்டோம். எனக்கு ஒண்ணு விளங்கலங்க. ஸோ ஐ ஹோப் அவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் என் லவ் வந்து உண்மை. ஆனா சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. அடுத்த வாரத்துக்கான தலையை தேர்ந்தெடுக்கும் டாஸ்க் பேரு குத்துங்க எஜமா குத்துங்க எஜமா குத்துங்க அம்மா. குத்தப்படும் நபருக்கு தெரியாமல் தான் அவர் படத்தில் குத்த வேண்டும். வேணாண்டா வேணாப்பா சொல்றா கேளுங்கய்யா. இப்போ பாருடா. கட்டிருச்சு. என்னடா குத்தி புட்ட? நீதானடா குத்த சொன்ன. ஏய் ரம்யா, பாத்துட்டேன் ரம்யா, என்ன போய் சொல்லிட்டேல்ல, அப்பவே பாத்துட்டேன் நான். குத்தும்போது நீங்க பார்க்கல, நான் சொல்லும்போது தான் நீங்க பாத்தீங்க. உங்க டீம் முகர கட்டியும் இப்ப மட்டும் காலு பயங்கரமா வேலை செய்யுது குத்தும் போது. நீங்க குத்தி காட்டுறீங்களா இல்ல குத்திட்டன்ற கான்ல கேக்குறீங்களா? நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சிரிங்க. எவ்வளவு வலி வந்தாலும் பரவாயில்ல, குத்தணும்னு தோணுச்சு, அதனால ஸ்பீடா போய் குத்திட்டேன். தெரியுது, பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? சரி தெரியும். அப்பா என்ன வில்லத்தனம். கமருதீன் எல்லாம் பிடிக்கும்னு சொல்லும் போது நாமினேட் பண்ணல, பேட் பெர்ஃபார்மர் தான் சொன்னேன். அண்ணே நான் அது எனக்கு புரியல. பிக் பாஸ் சொன்னாங்க குத்துனோன்னு நான் குத்துனேன். ஏன் கேக்குறீங்க? குத்துறது ஒரு பெரிய குத்தோன்னு சொல்லி பக்கத்துல ஏத்தி விட்டு வர வேடிக்கை பாக்குறது. ஐயோ நல்லா வாழ்ந்த குடும்பத்துல நஞ்சக்கா சூத்திச்சே நாயி. நீ அண்ணான் கூப்பிட்ட பாத்தியா, அப்பவே நான் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் அண்ணான் கூப்பிட்டல, என் செருப்பகல்ட்டி நானே அடிச்சுக்கணும். செருப்பாலேயே அடிக்கணும்டா. என்னது என்ன சொன்னா? அதுக்கு என்ன என்ன ஏய் நல்லா பேசாதீங்க. அப்ப ஏன் அண்ணா எல்லாம் சொல்ற? அப்ப ஏன் அண்ணா எல்லாம் சொல்ற? ஃபேக்கா இருக்கு. ஃபேக்கா இருந்தா வெச்சுக்காத போ. எது? அதுக்கு என்னப்பா? தூமியா குடி. வேணா. உன் செருப்பெடுத்து நீயே அடிச்சுக்கோ. நான் என்னடா அடிச்சுக்கிறேன்னு சொன்ன? உன்னை அடிக்கிறேன்னு சொன்னேன். ஏன் செருப்படுத்து என்ன அடிச்சிட்ட? என்ன அடிச்ச? என்ன அடிச்ச? என்னதான அடிச்ச? என்ன அடிச்ச? ஒன்னதான அடிச்ச? என்னவா இவர அடிக்கிறேன்னு சொன்ன மாதிரி பேசுறாரு. அவர்கிட்ட பேசவே இல்ல. அவரால எனக்கு என்ன வர போகுது? ஆமா உன்னால என்ன வர போகுது? கிளம்பு. எனக்கு நானும் அதான் சொல்றேன். உன்னால எனக்கு ஒரு மண்ணு வர போறது கிடையாது. கிளீனா பேசு. நீ எப்படி பேச? நான் யார் தெரியும்ல? அக்கம் பக்கம் பஜாரே என்ன பார்த்தா உஷாராயிடுடா. நீ என்கிட்ட எப்படி பேசுவே? நானும் அப்படிதான் பேசுவேன். நீ ஏன் என்ன நானும் ஏன் என்னவேன்? உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறேன்னா நீ எனக்கு கொடு. கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். செருப்பு கட்டி அடிச்சுக்கணும்ன்ற அளவுக்கு நான் ஒண்ணும் பண்ணல. கமருதீன் அண்ணே, மறுபடியும் நான் சொல்றேன், நான் உங்களை சொல்லல. நான் உங்களை சொல்லல அண்ணே. என் அம்மா சத்தியமா நான் உங்களை சொல்லல. நான் என்னதான் சொன்னேன்? நான் சொல்லல.
தயவு செஞ்சு வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இதை சொல்றேன். பார்வதி நான் பார்த்துட்டேன். பார்வதி நான் பார்த்துட்டேன். எல்லாத்தையும் பார்த்துட்டேன். பாரு, நீங்க குத்தும் போது சபரி பார்த்துட்டாரு. கத்தி எடுத்து கீழே வச்சிருங்க. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. இந்த டாஸ்க்ல நீங்க மீண்டும் கத்தியை குத்தும் வாய்ப்பை இழந்துட்டீங்க. ஓகே, நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. கமருதீன் குத்தி மாட்டிக்கிட்டான். ஆனாங்க மாமா, உங்களுக்கு தூரத்து பார்வீங்க, கண்ணு சின்னதா இருந்தாலுங்க பவர்ஃபுல்லுங்க. ஹலோ லிசன், டாஸ்க் வாங்க வாங்க. கத்திருச்சு. என்ன கத்திர விளையாட்டு? ஐயோ ரத்தம். என்னடா நட்டம்? அதாவது எப்பவுமே ஃபேஸ் பண்ண கத்துக்கோங்க. பின்னாடி எல்லாம் குத்தாதீங்க, ஓகேவா? அது கேவலமா இல்ல இந்த மாதிரி பண்றதெல்லாம். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. சரி வா. குத்து வாங்கினாலும் ஓடாம நிக்கிறவன் தான் உண்மையான ரவுடி. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி, வேற டிபார்ட்மெண்ட். குத்தா குத்திக்கிட்டு போட்டோம் போடா. ஒரு கேம் முதுகுல யார் குத்துறா அந்த மாதிரி இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ. சரி ஓகே ஓகே ஓடு. டபுள் கேம் யார் விளையாடுறா? கக்கியாச்சா என்ன பூரா வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். இல்ல மச்சான், மக்கள் பார்த்தாங்களா யார் எப்படின்னு தெரிஞ்சு போச்சுல. மக்கள் காரி துப்புவாங்க. போதும் விடு. நன்றி. குட் ஸ்போர்ட் மேன், குட் ஸ்போர்ட். அடுத்த வாரம் இதே இடத்துல மீட் பண்றேன். ஏரியில போவான், அது என் பொண்டாட்டில தெரியாத உனக்கு. எத்தனை மணி அவன் ட்வீட் போட்டிருக்கேன். இவன் நேரா வாரானா ரிவர்ஸ்ல வாரானான்னு தெரியலையே. என்ன இதெல்லாம்? எஜமான் நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. இதுக்கு கொஞ்சம் ஓவரா சமாதானம் ஆயிடுச்சுங்களோ? ஆமா சார். உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிருங்க. எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம்.